1.12 இருக்க கொஷினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான், சரியா? அதுவும் ஸ்கேல் ஆர்டர் கொடுத்துருக்கான். இஸ் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல்னா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, A is equal to A transpose is equal to identity equal to A transpose A. இதுன்னு சொல்கிறது தான் நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இங்கே ஆர்த்தோகனல்னா இதுதான். இப்போ A வந்து ஆர்த்தோகனலாக இருக்குதாமா. ஃபைண்ட் ஏபிசி, அதாவது இந்த மேட்ரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா A B C அப்படின்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட்டை கொடுத்து அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், ஓகேவா? அதோடு மட்டும் நிறுத்தாமல் அண்ட் ஹென்ஸ் சென்டென்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான், சரிங்களா? நம்ம எடுத்து சொல்லுவோமா எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போது நமக்கு எழுத போகிற ஐடென்டியும் ஒரு 3x3 தான் இருக்கும். ஐடென்டி என்றால் உங்களுக்கு மெயின் டைகனல் எலமெண்ட் எல்லாமே ஒன்றா இருக்கணும், ரிமைனிங் எல்லாமே ஜீரோஸாக இருக்கணும். மெயின் டைகனல் சொல்கிறது வந்து இந்த மாதிரி எழுதுறது, டைகனலாக எழுதுறது, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்து எழுதுவோமா. A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். இப்போ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ்னா அப்போ A டிரான்ஸ்போஸ் யாருன்னு சொல்லணும்ல. 1/7. அது ஸ்கேலார் தான், அப்படி தான் இருக்கும். இங்கே ரோவாக இருக்கிறது காலமாக எழுத போகிறோம், சரிங்களா? அப்போது 6 - 3 AA BE. இது வந்து பிங்க, ஏன்னா நான் 6ம் பியும் ஒரே மாதிரி போடுவேன். BE -2 C BE -2 and 6. அதுக்கப்புறமா 2 3 3 2C 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதுதான் A டிரான்ஸ்போஸ். இப்போ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிடுவோமா. இப்போது ஏயோட வேல்யூ 1/7 இங்கே இருக்கிறது, ஓகேவா? இப்போது 6 BE 2 -3 -2 CE AE 6 3A. இப்போ இங்கே -1/7 இங்கே A டிரான்ஸ்போஸ் அப்படியே எழுதுவோம். 6 -3 AA, இது BE -2 6 2 CE 3A, சரிங்களா? இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம், ஓகேவா? இப்போ எடுத்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்கேலாரு, இது ஒரு ஸ்கேலாரு. எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணால் 49 சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு ரோவு காலமு. அப்போது 6 6 36. அதுக்கப்புறமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 3 9. அதுக்கப்புறமா A இன்ட்டு ஏஏ A ஸ்கொயருன்னு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து BA, இது வந்து 6. அப்போது 6 BA, ஓகேவா? அதுக்கப்புறமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போது 3 2 உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். இப்போ 6 இன்ட்டு ஏஏ 6Aன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 -C3A +3A அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஸோ ஓவராலாக பார்த்து நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6B + 6 + 6AA. அதுக்கப்புறமா இங்கே வந்து பினா B ஸ்கொயருன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் +4, இங்கே +36. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2B -2C +18. அதுக்கப்புறமா உங்களுக்கு 12 -3CA. அதுக்கப்புறமா +3AA 2BA -2CA +18. அதுக்கப்புறமா 4 + C ஸ்கொயரு +9 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஓவராலாக உங்களுக்கு சம் பண்ணச்சில் உங்களுக்கு 45 + A ஸ்கொயரு 6B + 6 + 6AA. இங்கே பண்ணச்சில் உங்களுக்கு 12 - 3C + 3A அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே உங்களுக்கு 6B + 6 + 6AA. அதுக்கப்புறமா 12 - 3C + 3AA. இங்கே B ஸ்கொயரு +40. இங்கே பண்ணச்சில் உங்களுக்கு 2B - 2C +18. இங்கே உங்களுக்கு 2B - 2C +18. இங்கே C ஸ்கொயரு +13 சொல்லிட்டு கிடைச்சிருக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான்.
இப்போ இங்கே நமக்கு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எழுதணும்ல. அப்போ இன்ட்டு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போ இதை வந்து ஐடென்டிட்டிக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே நம்ம ஐடென்டிட்டின்னு இருந்திருப்பான். இப்போ இந்த இடத்துல 1/49 சொல்கிறத வந்து இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 49 இன்ட்டு இந்த ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். இப்போ அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருந்தோன்னா 49 அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். 0 1 0 0 0 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பீங்க. இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 49 0 0 0 1 0 அதாவது 49 இங்கே கிடச்சிருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 49 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிட வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதில் எடுத்து எழுதச்சில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த எலமெண்ட் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கான். ஓகேவா? இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டும் மற்ற எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டுக்கும் 0 ஆகிருக்கான். ஓகேவா? அப்போது இந்த ஈக்குவேஷன் ஒன்றா நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சொன்ன ஐடியா புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஈக்குவேஷனையும் எடுத்து இந்த நமக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்ம அடுத்த டார்கெட்டாக இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஒன்றா எழுதுவோம் தான். இப்போ 49 சொல்கிறது இங்கே இருக்கான். இந்த எலமெண்ட்டுக்கு இந்த எலமெண்ட்டு 49 இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருவீங்க. இங்கே இருக்கிறது இங்கே போச்சுன்னா அப்போ 4 ஏ ஸ்கொயரு. சரிங்களா? 45ல் அதான் 49ல் 45 போச்சுன்னா 9 4. அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணால் இங்கே உங்களுக்கு ஏயோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே இந்த எலமெண்ட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக பார்க்கலான்னா இந்த மாதிரி எடுத்து போயிடலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் ஏ பி அடுத்தது சி இருக்கான். ஏபிசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஈஸி வேயில் போயிடுறேன். இப்படியும் போகலாம், கொஞ்சம் ஈக்குவேஷன் பெருசாக போகும். அதனால் நான் இப்படி போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 49 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயரு ப்ளஸ் 40. இந்த இடத்துல இங்கே 49ல் 40 போச்சுன்னா உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும் பி ஸ்கொயரு. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா சி ஸ்கொயர் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 49 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இந்த இடத்துல போச்சுன்னா உங்களுக்கு 36ன்னு சொல்லிட்டு சி ஸ்கொயர் கிடைக்கும். அப்போது சி இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 6ன்னு கிடச்சிருச்சு. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எலமெண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 7 எடுத்து போடலாம்ல. சரிதானே? அப்போது ஏ இருக்கிற இடத்துல 1/7. இங்கே நமக்கு உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 - 3a. ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3 - 2 6 2, சியோட வேல்யூ வந்து 6 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏயோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த ஏக்கு நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஏக்கு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம அப்படியும் போகலாம். இல்லை நம்ம குறளி வித்தை பண்ணலாமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி இருக்கிறதுனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏ இன்வெர்ஸை போத் சைடு நான் மல்டிபிள் பண்ணுறேன். இன்வெர்ஸு இஸ் மல்டிப்ளை ஆன் போத் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகேவா? இப்படி பண்ணச்சில் உங்களுக்கு ஏ இன்வெர்ஸு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸு இன்ட்டு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இவனும் நம்ம பண்ணச்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு ஐடென்டிட்டியாக கிடைக்கும். ஏ டிரான்ஸ்போஸு இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸு. ஓகேவா? இப்போ இது ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸு இப்படின்னு இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா ஏ 1 ஏ -1 அப்படின்னு இருக்கா? இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஏ பேஸாக வச்சு 1 - 1 அது வந்து உங்களுக்கு a/0 உங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எழுதுறேன். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸு.
இப்போ ஏயை வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணாலே போதுமானது. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏ இன்வெர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஜஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் தான் பண்ண போகிறேன். 1/7 அப்போ 6 இங்கே ரோவாக இருக்கிறத அப்படியே எழுத போகிறோம். -3 2 அதுக்கப்புறம் 3 -2 6 2 6 3. ஓகேவா, நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஏ இன்வெர்ஸ். ஓகேவா, இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா? இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.